வெல்கம் டியூட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் VLC மீடியாவில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு VLC மீடியாக்குள்ளே போய்க்கலாம். தென் மீடியாவை செலக்ட் பண்ண உடனே கன்வெர்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் கேப்சர் டிவைஸ்க்குள்ளே போன உடனே இந்த கேப்சர் மோடில் இருக்கிறதுல நம்ம டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே 1 ஃப்ரேம் பர் செகண்டுன்னு இருக்கும், பட் ஆனால் நம்ம 20 ஃப்ரேம் பர் செகண்ட்னு சேஞ்ச் பண்ணணும். தென் கன்வெர்ட் சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே சேவ் பண்ண போகிறோன்றதை நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். இந்த ஃபைலை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சேவ் பண்ணுறேன். தென் நம்ம எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் கொடுத்த உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் சைட் கீழே பாருங்கள், ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டெஸ்க்டாப்பில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ க்ரோம்குள்ளே போயிட்டுருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதும். நம்ம என்ன கொடுத்து சேவ் பண்ணியிருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேவ் ஆகிடும். இதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபைல்குள்ளே போய் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான வே தான். சில பேர் லேப்லையோ இல்லை பிசிலேயோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வேலை செய்யாமல் இருக்கும். பட் ஆனால் நம்ம VLC மீடியாலே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.